பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கன்னி ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 31 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை செவ்வாய் பகவான் ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18 தேதி முதல் ஆனி மாதம் 27 தேதி வரை மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ ஒரு 4 வருடங்களுக்கு மேலாகிறது. குரோதி வருஷத்தின் ராஜா செவ்வாய். செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. மேச ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் செவ்வாயை குரோதி வருஷத்து மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்வை செய்கிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கன்னி ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி, அதாவது 3வது வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார். கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது அஷ்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 2ஆம் பாதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கன்னி ராசி அன்பர்கள் நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் ராஜாவாக உயரலாம். அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அவஸ்தைகள் குறையும். அதே வகையில் அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கேது ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏன்னா கேதுவனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆத்திர அவசர கோபதாபங்களை ஏற்படுத்தும். வெட்டு வெடுக்குன்னு குடும்ப நபர்களை பேச சொல்லும். அதனால் கன்னிராசி என்பர்கள் வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணம், பணம், பொருள் இப்படி ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரோதி வருடத்தின் ராஜா வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு முழுவதுமே கன்னி ராசிக்கு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பகை ஒடுங்கும், நோய் அகலும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். அதே வழியில் நிலபுல அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது புதிய புதிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயும் சனியும் சுய ஜாதகத்தில் கூட்டு சேர்ந்தோ அல்லது பார்வையில் இருந்தார்கள் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பகை வரும். அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பகை வரும். நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை வரும். நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சில பேருக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சி பலம் வரும்போது சில பேருக்கு சட்ட சிக்கல் நீங்கும். அதே மாதிரி கடந்த காலம் கடன் வாங்கியவர்கள் கடன் பாக்கியெல்லாம் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனி மாதம் 4ஆம் தேதி முதல் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டு. திடீர் பணவரத்து, திடீர் அதிர்ஷ்டம் கன்னி ராசி என்பவர்களுக்கு உண்டு. குடும்ப நிலை மிக நன்றாக இருக்கும். செவ்வாய் பகவான் என்றாலே பூமி, நிலம், இரத்தம், சகோதர உறவுக்காரகன். இந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்திலும் சரி, கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் நல்ல திறமையாக உடல் ஆரோக்கியத்துடன் சொந்த பந்த உறவுகளிடம் பகை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 7, 8ஆம் இடம் செல்லும் பொழுது
கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, தொந்தரவு, சண்டை சச்சரவு, அல்லது அந்த ஜாதகனுடைய உடலில் இதை இரத்த காயங்கள், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கீழே விழுந்து இரத்த காயங்கள், அவர் வேதனைப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வருவது கன்னி ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை. சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு குடும்ப சுபிட்சம், சகல பாக்கியங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கன்னி ராசி என்பதற்கு மூத்த உடன்பிறப்புகளிடம் நல்ல ஒற்றுமை மேலோங்கும். மூத்த உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பார்வை விழும்போது கன்னி ராசி என்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக குடும்ப நபர்களிடம் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்திற்காக குடும்ப நபர்கள் மேல் கோபப்பட சொல்லும், ஆத்திரப்பட சொல்லும், வெட்டு வெடுக்குன்னு பேச சொல்லும். கன்னி ராசி என்பர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். கோச்சாரத்திலே அஷ்டமம் பலம் பெறும்போது கன்னி ராசி என்பதற்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, பண வரத்து உண்டு. அதாவது கொடுத்த பணம் வரவே வராதுன்னு இருந்தவர்கள் அந்த பணம் உடனே வரும். நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அஷ்டமாதிபதியே அஷ்டமத்திலே ஆட்சி பலம் பெறும்போது இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும். விபத்துகளால் ஒரு சிலருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுச்சுன்னா அந்த பணம் வர வேண்டிய பணம் வரும். அஷ்டமாதிபதியே அஷ்டமத்திலே ஆட்சி பலம் வரும்போது நமது எதிர்பாராத விஷயங்களில் எதிர்பாராத தன வரவும் சில பேருக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 3ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. கன்னி ராசி என்பர்கள் தைரிய வீரியம் மேம்படும். தைரியமாக நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யும்போது அது உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தைரிய வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானை பாரி செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியம் மேம்படும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. 3ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. அஷ்டமாதிபதியே அஷ்டமத்திலே ஆட்சி பலம் பெறும்போது அஷ்டமம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அது வேண்டாத ஒரு ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமே 8ஆம் இடம் தான். அதனால் கன்னிராசி என்பதற்கு நீண்ட ஆயுள் உண்டு. அதே வழியில் கோச்சாரத்தில் 8ஆம் வீடு பலம் பெறும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடல் உழைப்பு அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அஸ்த நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் இருக்கக்கூடியவர்களும் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் இருக்கக்கூடியவர்களும் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை. ஒரு சிலருக்கு பல்வலி வரலாம், கை கால் மூட்டு எலும்பு வலி வரலாம், திடீர்னு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னி ராசிக்கு 9ஆவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை, குறைகள் அனைத்தும் நீங்கும். வைகாசி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். கன்னிராசி என்பதற்கு குருபலன் முழுமையாக கிடைக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட் ஆகும், உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, கன்னிராசி என்பதற்கு திருமண யோகம் உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மிகுந்த சந்தோஷப்படக்கூடிய நேரகாலமாகவே உள்ளது. கன்னிராசி என்பர்கள் அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் வரும்போது நீங்கள் பெரிய அளவு பிரம்மாண்டமாக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுங்க. எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதே கன்னிராசி என்பதற்கு சிறந்தது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.